இந்த வீடியோவில் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமின்றி ஃபேர் வியூஸுக்காக சில வீடியோக்களை பயன்படுத்தப்பட்டது. ஆசீர்வாத உபதேசம் பண்ற சோம்பேறி பணம் உன்னோடு நாசமாக கடவுள். ஒன்றை சொல்லுகிறார், ஒன்றை செய்கிறார். செயல் ஆசீர்வதிக்கிறது மாதிரி ஏசாமி ஈஸி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. உன் பணமானது நாசமாக கடவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, சொல்லி இவங்க பண்றாங்களே அவங்க எப்படி பண்றாங்களோ அதே ஃபார்மேட்ல பண்ணிருக்காரு. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறரை சபிக்கிறார். பிபிலிக்கலா ஆவிக்குரிய பிரகாரமாக பயணிக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை பெறும்படி சபிக்காதிருங்கள். அப்படி வணக்கம். அதாவது இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கார்த்திக் கமாலியன் ஒன்றை சொல்லுகிறார், ஒன்றை செய்கிறார். செயல்முறைப்படுத்துவது வேறு, சொல்லுகிறது வேறு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. ஆசீர்வதிக்கிறது மாதிரி ஏசாமி ஈஸி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆசீர்வாத உபதேசக்காரன் ஆசீர்வாத உபதேசம் பண்றவன் சோம்பேறி பணம் உன்னோடு நாசமாக கடவுது, நாசமாக கடவுது, நாசமாக கடவுது. இவர் என்னமோ பவுலுக்கு சித்தப்பா அல்லது பேதுரு இருக்கார் இல்லையா, அவரோட சித்தப்பா பெரியப்பா மகன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. இவெல்லாம் சொல்லலாமா? எந்த காரியத்திலையும் சொல்லலாமா? சொல்லதுக்கு தகுதியானவர்களா? மற்ற ஊழியர்கள்லாம் என்ன பண்ணாங்க? வீட்டை விற்றாங்க, எல்லாத்தையும் விற்றாங்க. ஆனா இவரு 2 கம்பெனிக்கு மேல பல காரியங்கள், பல அதாவது இவருடைய சபையில எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய யூடியூப் சேனல்ல ரொம்ப சாந்தமா பேசுவாரு. மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஊரு கதை உலக கதையை பேசுவாரு. இதெல்லாம் யாரு இவரு? என்னத்த சொல்றது? கால கொடுமை. இவனே ஒரு டுபாக்கூரு, அடுத்தவங்களை சொல்றாங்க டுபாக்கூறுகள். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாத உபதேசம் மற்றும் பாடல் ஊழியங்கள் இவைகள் எல்லாம் செய்யறாங்க. இதை செய்யறவங்க சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லிட்டு உன் பணமானது நாசமாக கடவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, சொல்லி இவரு சரியா இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. எப்படி தெரியுங்களா? அவர் ஆசீர்வாதத்தை அவருடைய சேனல்ல பாத்தீங்கன்னா மாசம் கிளிசோசியக்காரன் என்ன மாதிரி பண்ணுவாங்களோ, மாத ஜோதிடக்காரன், அதாவது இந்த ஜோதிடம் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க எப்படி பண்றாங்களோ அதே ஃபார்மேட்ல பண்ணிருக்காரு. அது என்னங்கறத கேளுங்க. இன்னைக்கு உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்கிறது மாதிரி ஏசாமி ஈஸி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. வாக்கு தத்தத்தோட நம்ம பிரவேசிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பலன், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இவன் இவனுடைய சேனல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் மாசம், செப்டம்பர் மாசம், இப்படி பல மாதங்கள்ல ஒரு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள், உபாகமம், இணைச்சட்டம், அதாவது யாத்ராகமம்ங்கிறது ஒரு விடுதலை பயணம், விடுதலை பயணமாக இருக்கிறது. அப்ப இணைச்சட்டம், உபாகமம். அப்ப உபாகமம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இணைச்சட்டமாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், அதுல இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா எடுக்க முடியாது. இவன் என்ன பண்றான் அப்படின்னு இதை வச்சு என்னன்னா, ஆண்டவர் உங்களோட இருப்பாரு, பொருளாதாரத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதத்திலும் ஆண்டவர் உங்களோட இருப்பாரு, அப்படி வைப்பாரு, இப்படி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உருட்டா பேக்கிங்க கொடுத்துருக்கிறார். அப்போ சொல்லி வண்ணம் செயல் இல்லை. அதே வேளையில புல் மேடையில நின்றுகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறரை சபிக்கிறார். பிபிலிக்கலா ஆவிக்குரிய பிரகாரமாக பயணிக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை பெறும்படி சபிக்காதிருங்கள் அப்படின்னு இருக்கு. நாட் பிபிலிக்கல். இவன் சொல்றது நாட் பிபிலிக்கல். சபிக்கிறது, நாசமாக கடவுது, பணத்தை நாசமாக்க கடவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. 18 இருந்து 19, 20 ஆகிய வசனங்களை வாசிங்கன்னா, சீமோன் என்கிற மாய வித்தக்காரன், இந்த மாய வித்தக்காரன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை நான் எவன் மேல கையை வைக்கிறனோ அவன் இதாகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுகிட்ட ஒரு பேக்கிங் ஆஃப் மணியை கொடுக்குறாரு. மணியை கொடுத்த உடனே அந்த இடத்துல நீதிக்குரிய கண்டனம் அப்படின்னு சொல்லலாம், தேவ நீதிக்குரிய கண்டனம் அப்படின்னு சொல்லலாமா? அதுலதான் எப்படி கேட்டீங்கன்னா, அது கூட வாசிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:20 இப்படி சொல்லப்படுகிறது. எப்படின்னா, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போக கடவுது அப்படின்னா, தேவனுடைய நீதியின்படி கண்டனம் பண்றது. இது சபிக்கிற கண்டனம் கிடையாது, நீதிக்குரிய, தேவ நீதிக்குரிய ஒரு கண்டனம், பயங்கரமான ஒரு கண்டனம். நாசமாய் போக கடவுது அப்படின்னா பணம் தான் போகும். சரிங்களா? நீதிக்குரிய கண்டனம், மாம்சத்துக்குரிய கண்டனம் இருக்கு.
பிப்ளிக்கலா கண்டனம் பண்ணுவது, புத்தி சொல்வதுங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நாசமாக போக கிடவுது, நாசமாக போக கிடவுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிப்ளிக்கலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதத்தை பெறும்படி சபிக்காதிருங்கள் அப்படின்னு இருக்கு. என்னன்னா ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் உங்களை துன்பப்படுத்துறவங்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபிக்காதிருங்கள். அப்ப மேடையில் நின்று சபிக்க கூடாது, நாட் பிப்ளிக்கல். புரியுதுங்களா? யாரையும் சபிக்க கூடாது. உங்களை ஏமாத்திட்டாங்க அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள்ல இது பண்ணாலும் வச்சாலும், உங்களை துன்பப்படுத்தினாலும், உங்களை எந்த வெக்கம் அணிவிக்கும்படியாக பல காரியங்களை பண்ணினாலும் வச்சிருந்தாலும் நீங்க சபிக்க கூடாது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி சபிக்காதிருங்கள் அப்படின்னு இருக்கு. அதே போல இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுக்கு மிகைப்படுத்தி பல காரியங்கள் சாட்சி சொல்றேன்னு சொல்லி பொய் சாட்சி சொல்றது, தாத்தா ஆயிட்டேன், பாட்டி ஆயிட்டேன், பூட்டா ஆயிட்டேன், இப்படி பல காரியங்களை சொல்றாரு. ஆனா அவருடைய யூடியூப் சேனல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு நடிப்பு பிரசங்கத்தை தெளிவா செய்யறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பிரியமானவர்களே, 8 மாதம் வரைக்கும் நம்மை காத்திருந்த செய்து ஆண்டவர் அபரிவிதமாய் நம்மை ஆசீர்வதித்தார். அப்படியாக 8வது மாதம் கடந்து 9வது மாதத்திலே நாம் வந்திருக்கின்றோம். கர்த்தர் இந்த மாதத்துக்கு என்று வாக்குத்தத்தத்தை அளவில்லாமல் வைத்திருக்கின்றார். அதே வேளையிலே உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில், அத்தியாயம் 8வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவர் எப்படியாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அப்படியாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்படியாக இப்படியாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை இது பண்றாரு. அப்போ சொல்லதுக்கு தகுதி உள்ள ஆளா இருக்கானா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. பிப்ளிக்கெல்லாம் ஜெபம் பண்றது, இந்த மாதிரி வீடியோவில ஜெபம் பண்ணி காட்டுறது, இதெல்லாம் ஏற்புடைய காரியம் இல்லை. புரியுதுங்களா இல்லையா? உபதேசத்திலேயே ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர் வேதபாரகர்களை போல நீங்க ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தை வெளிகளிலும் வந்தனத்தை எதிர்பார்க்கும் வண்ணமாக ஜெபிக்காதீங்க. நீயோ அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பலனளிப்பார் அப்படின்னு இருக்கு. ஆண்டவரே ஒரு சில விஷயங்கள்ல எதையாவது ஒரு இதுல வச்சுட்டு ஆண்டவரை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா? கிடையவே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்றதுங்கிறது தனி டிபார்ட்மெண்ட், அற்புதங்கிறது தனி டிபார்ட்மெண்டா வச்சிருந்தாரு. புரியுதுங்களா? 9ஆம் மணி நேரம் ஜெபித்தார், அதிகாலமே எந்தித்தார். அதிகாலைன்னா காலையில 2 மணிக்கு போயிட்டாரு. ஜெபத்துக்கு போனவரு காலையில வர்றாரு. அப்போ இரவு முழுவதுமாக ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் பண்றதுங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்டா வச்சிருந்தாரு ஆண்டவர். இதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உபதேசத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிக்காட்டல. 5 அப்பம் 2 மீன் இருக்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்குமாய் ஆண்டவரே அப்படின்னு சோத்திரம் பண்ணி நன்றி செலுத்திட்டு என்ன பண்றாரு, விட்டு கொடுக்குறாரு. 5000 புருஷர்கள் இது பண்றாரு. அப்ப அந்த 5000 புருஷர்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா இரவு முழுவதுமாக அவரு பிதாவோடு இருந்தார், பிதாவோடு கனெக்ட்ல இருக்கிறாரு. அது டோட்டல் கனெக்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல் முழுவதுமாக அற்புத வேலைகள்ல எல்லா விதமான வேலைகள்லையும் எல்லா விதத்திலும் அவர் எப்படி இருந்தாரு, பிதாவாகவே அவரு பூ உலகத்துல சுத்தினாரு. புரியுதுங்களா? என்னை கண்டவன் பிதாவை கண்டார். அப்போ அவரை கண்டாலே பிதாவை கண்ட மாதிரி, அவரை தொழுது கொண்டாலே பிதாவை தொழுது கொண்ட மாதிரி அதை அப்படியே சொல்றாரு. நான் தான் பிதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ பாருங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் எங்கேயாவது இது பண்ணிட்டு இருந்தாரா, அல்லது பவுல் பேதுரு சில காரியங்கள்ல அதை இது பண்ணாங்க, மாய்மால ஜபத்தை பண்ணாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. அப்போ இவன் சொல்லக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட் காரியங்களும், இவன் சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களும் ஆகாத ஒரு படிப்பினை. ஒண்ணு, நமக்கு ஆசீர்வாதத்தை தராரா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆசீர்வாதத்தை தராரு. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேடக்கூடாது. அதை தேடுங்கள், நாடுங்கள். அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், நாடுங்கள். பரலோக ராஜ்யத்தை நாடுங்கள், பூமிக்குரிய மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்றது யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரங்கள்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடுத்தவைகளை பிரசங்கித்தார். அதாவது எங்கேயாகிலும் இவர்கள் செய்கிறதை போல பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களை எடுத்து இந்த நாளுக்கென்று சபைக்காக ஆண்டவர் கொடுத்ததான ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தங்களை எடுக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ அறிவிக்கிறங்கிற பேர்ல விசுவாச வார்த்தைகளாக நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, விசுவாச வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டை எடுக்கலாமா? ஒரு துன்பத்துல இருக்காருன்னா கண்டிப்பா உங்களை ரட்சிப்பார், ஆண்டவரை இது பண்ணுவார், வைப்பாரு. இந்த உலகத்துல இன்மையில் மாத்திரமல்ல, நம்மளுடைய இங்க பரலோக ராஜ்யத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். புரியுதுங்களா இல்லையா? அப்ப என்னத்தை உண்போம், எதை உடுப்போம், குடிப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதுங்க, இவைகள் எல்லாம் அந்நாடிகள் நாடி தேடுகிறார்கள்.
சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய நீதினா என்ன? இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய நீதி. நீதியை என்ன எப்படி செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 வாசிங்க. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், அதாவது நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி தீர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அந்த தேவ நீதி யாரு? இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா இல்லையா? தேவ நீதி இயேசு கிறிஸ்து. அதை கூட நம்ம வாசிக்கலாமா? தேவ நீதினா யாரு அப்படின்னு. அப்ப இயேசுவை தெரிஞ்சுக்கணும், இயேசுவினுடைய ராஜ்யம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கூட நான் வாசித்து இதை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரே நிமிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நீதியாக அவர் வருகிறவர். பாருங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனங்கள்ல என்ன நெடினா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி? தேவனுடைய நீதியாகும்படி அவர் நீதியா இருக்கிறார். தேவனுடைய நீதினா யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவரை அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவரை இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய கிரியைகள்லாம் நமக்கு வந்துடும். புரியுதுங்களா இல்லையா? அப்போ சில காரியங்கள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாத உபதேசம் பண்ணிட்டாங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படிங்கிறது தப்பு இல்லையே, ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது தானே ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருடைய நாமம் அப்படித்தானே மகிமைப்படணும். புரியுதுங்களா இல்லையா? இன்மையில நாம இருக்கிறோம். இந்த உலகத்துல தேவையான உடை, உணவு, ஆகாரம், வழிவாசல்கள் எல்லாமே கண்டிப்பா தருவாரு. ஆனா அதை தேடாத, அதை குறிப்பிட்டு அவர்கிட்ட போக கூடாது. புரியுதுங்களா இல்லையா? என் நாமத்து நிமித்தம் எதையாவது ஒன்றை கேட்கறீங்க, கேளுங்க, நிறைவாக பெற்றுக் கொள்வீங்க அப்படின்னு. அப்போ நிறைவாக கண்டிப்பா தருவாரு. ஆனா இதுல சபிக்கலாமா? புரியுதுங்களா? ஒருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல சொல்றாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பொறாமையினாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, சிலவங்க வஞ்சகத்தினாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, சிலவங்க பணத்தாசை பொருளாசையோடு கூட ஆண்டவரை பொருளீட்டலாம் அப்படின்னு சொல்லியும் இயேசுவை பிரசங்கம் பண்றாங்க. எதனால என்ன? கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே, அது நிமித்தமா சந்தோஷப்படுறோம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே கேஷுவலா போறாரு பவுல். அப்போ நாம என்ன பண்ணணும்? அவங்க இது பண்ணாங்கன்னா நம்ம கடிந்து கொள்ளணும், ஆவிக்குரிய பிரகாரமாக கடிந்து கொள்ளணும். ஏடா இது இல்லடா, ஏன்டா அப்படி செய்ய அப்படின்னு நம்ம கேட்கணுமே ஒழிய, பணமானது நாசமாக போக கிடவுது. ஆண்டவர்கிட்ட கேட்டு இருப்போம், கிடைச்சிருக்கும். புரியுங்களா? நான் கேட்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். நான் கேட்கறது இல்லை. ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா தருவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வரும். நம்புனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும் அப்படின்னா விசுவாசத்துடனே கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேணும் சந்தேகப்படாம கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். புரியுதுங்களா இல்லையா? பேதுரு கடல்ல நடந்தாரு, அதே ஃபார்முலா நீங்க சந்தேகப்படாம அந்த அற்புதங்களை இது பண்ண முடியும், வைக்க முடியும். ஏன்னா நான் செய்த கிரியை விட அதிகமா எப்படி என்னை விசுவாசிக்கிறவங்க செய்வாங்க. புரியுதுங்களா? நம்மளாம் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிக பெரிதான கிரியைகளை நம்ம செய்வோம், நடப்பிப்போம். புரியுதுங்களா இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? எந்த காரியத்திலும் சரி, மீனில இருந்து எடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு மீனில இருந்து 2 வெள்ளிப்பணம் எடுக்க முடியும்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியுமா? முடியாதா? தருவாரியா? ஆனா இதை வச்சுக்கிட்டு இது எப்படிப்பா, இதெல்லாம் சபிக்க கிடாது அப்படின்னு சொல்றது ஏற்புடைய காரியம் இல்லை. அதுக்காக வாக்கு தத்துவத்தை வச்சு சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க தேவனுடைய நீதியை தேடுங்க, தேவனுடைய நீதியை இயேசுவை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் பல்லவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கு. அவரை அதை இது பண்ணுங்க, வைங்க. இவ்வளவுதான், சிம்பிள். இயேசுவே ஆண்டவர், தட்ஸ் இட். இதை விசுவாசிச்சீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு நன்மையா நடக்க வைக்கும். இதனால ஒண்ணும் இல்லையே. வேற பதில்.